வாழ்க எல்லாம் சொல்லுவாங்க. உங்களை போல ஒருவர் இல்லை, கொஞ்ச காலம்தான், ஆனால் என்றைக்கு மாறுவார் என்று தெரியவில்லை. மாறும் ஒரு மனிதன், மாறாத ஒரு ஆண்டவர். மறக்கும் ஒரு மனிதன், மறக்காத ஒரு தேவன். உலகத்தில் எல்லாமே மறந்து போவார்கள். நீ எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கலாம். யோசேப்பு நன்மை செய்தான், நன்மை பெற்ற பானபாத்திரக்காரன் அவனை மறந்து போனான். இதுதான் உலகம். தேவன் அப்படி இல்லை. மறவாத ஒரு தெய்வம், மாறாத ஒரு தெய்வம், உங்களை மாற்றும் ஒரு தெய்வம், மன்னிக்கும் ஒரு தெய்வம். அவர் சொல்லுகிறார், அவர்கள் அதாவது அவர்களுக்கு அதை அளிப்பார். He will give that. சொல்லப்பட்ட வார்த்தை ஆங்கிலத்துல ரோமர் 2:47, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டு நிகழ்காலத்துல கொடுக்கிற ஆசீர்வாதம் யோவான் 5:24. அதாவது அவர் சொல்லுகிறார், நிகழ்காலத்துல மரணத்தை விட்டு நீங்கி, மரணம் வராதா? வரும். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆத்தும மரணம். பாவத்துக்கு மரணத்தை விட்டு நீங்கி, பாவத்தின் சம்பளம் மரணம், அதிலிருந்து உன்னை அவர் நீக்கி கொண்டு வருகிறார். நீங்கி திரையில் பாருங்கள், யோவான் 5:24, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார். சொல்லப்பட்ட வார்த்தை அன்பாலே, pass from death unto life. மாற்றம் எடுத்த வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, வெளியே வர முடியாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலிருந்து அவனை தூக்கி எடுக்கிறாராம். எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய உயர்வு. அதாவது from death to life. நான் சொல்லுகிற சரீர மரணம் அல்ல, ஆவிக்குரிய மரணங்கள். அந்த மரணத்திலிருந்து உங்களை என்னையும் தூக்கி எடுக்கிற ஒரு தெய்வம் அவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நிகழ்காலத்துல, வருங்காலத்துல என்ன செய்கிறது தெரியுமா? வருங்காலத்துல செய்கிற அடுத்த ஆசீர்வாதம் இங்க கூட வார்த்தை போட்டிருக்குது. கலாத்தியர் 6:8 அதுல சொல்லப்பட்டது ரீப். அது போட்டிருக்குது, அங்க சொல்லப்பட்டது அறுப்பான். இவள் ரீப். இதையெல்லாம் பூமியிலே விதைக்கிறீர்களோ, கலாத்தியர் 6:8 2 போட்டிருக்குது. அதாவது மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவள் you will reap what you sow. எதிர்காலத்துல ஒரு பெரிய அறுவடை வைத்திருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். நன்மை செய்வதில்லை, ஆண்டவருக்கென்று உழைப்பதில்லை, ஆண்டவருக்கென்று கொடுப்பதில்லை. don't give up. அந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள். அவன் அறுப்பான். 2 முறை இந்த வார்த்தை வருகிறது. துன்மார்க்கன் அழிவை அறுப்பான்,